கேரக்டரை விட மைய கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து கோபி வந்து தலைமொழிக்கிட்டாங்க. அந்த சோகத்தில் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ராதிகாவோட அம்மா வந்து போய் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே வந்துட்டு சாமி ஆடுவார். இப்போ தப்பு அவர் மேலே இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா கூட வந்து சாமி ஆடுவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து கமலா வந்துட்டு யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மள ஏதாச்சும் வருத்த எடுத்து வந்துருக்கணும். ஆனால் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ராதிகா வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு சாரி சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கும் ஒரு வாரத்தில் வந்துட்டு சாரி சொல்லி முடிச்சிட்டா. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு நான் செத்தா கூட பார்க்க வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராதிகாவோட அவங்க அம்மாவனால தான் வந்துட்டு ராதிகா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க. அதனால ராதிகா வந்துட்டு ராதிகாவோட அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு சண்டை போடுறாங்க. நம்ம பாக்கியம் வந்துட்டு மையை வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேச வர்றாங்க. அப்போ ராதிகா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை கேட்காம வந்துட்டு எப்படி என் பொண்ணை வந்துட்டு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு கூட்டிகிட்டு வருவீங்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு சொல்லி ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் என்னை யார் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை இனியாவை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இதுக்கு உங்களை பதில் என்ன பண்ணுறதா மறக்காம கான்வாஸ் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.